வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எனக்கு ரொம்ப சோகமான நாள். ஏன்னா இன்றைக்கி வந்து டே 6 எங்கள் ட்ரிப்போட கடைசி நாள். நாங்கள் வந்து கேலியிலேருந்து கொலம்போ ஃபோர்ட்க்கு வந்து ட்ரெயின் ஜேர்னி புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனிக் ட்ரெயின் ரைட்ஸ்னே சொல்லலாம். நுவாரா எலியா டு எல்லாக்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் ட்ரெயின் ரைடு. நம்ம வந்து ட்ரெயினில் உட்காந்தபடியே வந்து கடலோட காற்று, கடலோட அழகு அதை பார்த்து நம்ம வந்து ரசிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப் தான். ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப ராயலாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து சீ வியூ பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே வர்றதுனால இந்த ட்ரெயின் ஜேர்னி உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பினஸ்ஸையும் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் கொலம்போ வந்தீங்க அப்படின்னா கேலி டு கொலம்போ இந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரெயின் ஜேர்னிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேலி ஃபோர்ட்டில் இறங்கணும். ஸோ இந்த ட்ரெயின் ஜேர்னியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே கடல் வியூ வந்து கிடைக்கிது. ஃபோர்ட்டில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளாக் ரூமில் வந்து எங்கள் லக்கேஜ்லாம் வச்சுருந்தோம். பிகாஸ் நாங்கள் 10 o'clock கொலம்போ ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு வந்து ஈவினிங் 5 o'clock தான் ஃப்ளைட்டு. ஸோ அந்த இன்பிட்வீன் டைம் பார்த்திங்கன்னா கொலம்போவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கிளாக் ரூம் வந்து நாங்கள் வந்து லக்கேஜ் எல்லாம் அங்கே போட்டுட்டோம். 300 LKR வந்து சார்ஜ் பண்ணாங்க கிளாக் ரூமில். ஸோ இதுக்கு ஆப்போசிட் போயிட்டு நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ டுக் எடுத்துக்கிட்டோம். டுக் வந்து 300 LKR சார்ஜ் பண்ணாங்க லோட்டஸ் டவருக்கு. அந்த லோட்டஸ் டவர் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. தாமரை மலர் போல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அது வந்து லோட்டஸ் டவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த லோட்டஸ் டவர் பார்த்திங்கன்னா வெளியே இருந்து நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்பவே ஜொலிக்கும், அழகாக இருக்கும் விளக்குகளில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் டவரோட ஹைட் பார்த்திங்கன்னா நியர்லி 356 மீட்டரு. ஃபீட்டில் பார்த்திங்கன்னா 1168 ஃபீட்டு. இங்கே வந்து சார்ஜஸ் கொஞ்சம் நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஃபாரினராக கன்சிடர் பண்ணுறதுனால ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா 6000 LKR சார்ஜ் பண்ணாங்க. இது நியர்லி நம்ம மணிக்கு 1700 1800 வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ட்ரு ஆனோம். ஸோ அப்சர்வேஷன் டெக்கில் தான் நம்ம மேலே போயிட்டு பார்ப்போம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்க கண்ணுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிஃப்ட்டில் ஏறுவோம். ஸோ இந்த லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக வேகமாக போகுது. 29th floor பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம கண்ணு மிக்கிறதுக்குள்ளே வந்து 29th floor வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிடுது. உங்களுக்கு மேலேருந்து இறங்கும் போது மட்டும் உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக வந்து நம்ம ஹைட்லேருந்து இறங்குறதுனால அந்த சிக்னஸ் இருக்குது. ஸோ இதுதான் அப்சர்வேஷன் டெக்கு. கேட் 1 நம்ம போகிறோம். ஸோ இந்த டெக்கில் நம்ம வெளியே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், இவ்வளோ காஸ்ட்டுக்கு வர்த்தா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க டிஜிட்டல் ஆர்ட்டே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம லிஃப்ட்லேருந்து வெளியே வந்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ வெளியே வந்து லோட்டஸ் டவரோட வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா 29th floor இப்போ இருக்கோம். ஸோ இந்த 29th floorலேருந்து வெளியே பார்க்கும்போது கொலம்போவோட ஃபுல் சிட்டி உங்களுக்கு வந்து தெரியுது. பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லா பில்டிங்ஸுமே வந்து குட்டி குட்டியாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சைடு வந்து கடல் தெரியுது, ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரோடு தெரியுது, ஒரு சைடு வந்து இவங்களோட பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாமே தெரியுது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து கொலம்போ வந்தீங்கன்னா இந்த லோட்டஸ் டவர் வந்து மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். பட் மழை பெஞ்சால் மட்டும் இந்த டவருக்குள்ளே வந்து அலோடு இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமிங்ஸ் பார்த்து வாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம டவர் வந்து சிட்டியோட சென்டரில் இருக்கிறதுனால ஸோ இந்த டவர் நம்ம சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த சிட்டியோட 360 degree வியூ வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த க்ளவுட்ஸ்க்கு நடுவில் இந்த சிட்டியை வந்து இவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா இது என்னென்ன பிளேஸு, எவ்வளோ ஃபீட்டில் நம்ம இருக்கோம், அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த லோட்டஸ் டவர் இருக்குது எல்லாமே வந்து அவங்க வந்து டீட்டெயில்டாக அந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு போட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த போட்ஸ் கூட நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். பிகாஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொலம்போட என்டையர் சிட்டி ஃபுல்லாக தெரியுது. ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்டாஃப் கிட்ட கேட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுதான் வந்து டவரோட இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஜிட்டல் ஆர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு பிளேசஸ் இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த புத்தாவோட ஸ்டோரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்ணுக்கு சூப்பராகவே இருக்குது. இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லோக்கல் மார்க்கெட் விசிட் பண்ணோம். ஸோ பெட்டா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்க டி நகர் சவுகார்பேட் மாதிரி இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா டைமிங் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours to 2 hours தான் இருந்தது. சரி நம்ம வந்து அந்த டைமில் வந்து லஞ்சை சாப்பிட்ணும், பெட்டா மார்க்கெட் விசிட் பண்ணிடலான்ட்டு அங்கே நான் சில ஐட்டம்ஸ்லாம் ஷாப் பண்ணேன். அது எல்லாமே உங்களுக்கு வந்து தனியாக நான் வீடியோ காமிக்கிறேன், என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நான் ஷாப் பண்ணேன் அப்படின்றத. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்கெயின் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்படி டி நகரில் பார்கெயின் பண்ணி வாங்குவோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் பார்த்தோம். ஸோ இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பேங்ஷல்ன்ற ஹோட்டல் போனோம். லஞ்ச் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏசி பஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏசி பஸ்லேருந்து கொலம்போ ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஸோ கடைசியாக இந்த கொலம்போ சிட்டி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ இந்த ஏசி பஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாமினல் ஃபீ தான். பர் ஹெட்டுக்கு வந்து 300 LKR சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபைனலாக நாங்கள் ஏர்போர்ட் ப்ரொசீஜர்லாம் முடித்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நான் சோகமாக கொலம்போலேருந்து சென்னைக்கு போக போகிறேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொலம்போ வந்து ரொம்பவே அழகாக இருந்தது அந்த சிட்டி வந்து பார்க்கவே. ஸோ எங்களோட வந்து ஜேர்னி வந்து இதோட முடியுது. ஸோ இது வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா ஏர் ஏஷியா ஃப்ளைட் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். நியர்லி இதுக்கு பார்த்திங்கன்னா 1 hour 5 minutes வந்து உங்களுக்கு வந்து சென்னை வந்து ரீச் ஆகிடுது. ஸோ 2 டைமுமே போகும்போதும் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வரும்போதும் எங்களுக்கு வந்து விண்டோ சீட்டு தான் இருந்தது. ஸோ விண்டோ சீட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வியூ வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. எங்களுக்கு வந்து அந்த இன்ஜின் பக்கத்துலேயே சீட் இருந்ததுனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 32,000 feet ஹைட்டில் வந்து நாங்கள் வந்து பறந்துட்டு இருந்தோம். இங்கேருந்து அந்த க்ளவுட்ஸை வந்து பாஸ் பண்ணி போகிற இந்த ஃப்ளைட்டை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கும் எங்களோட இந்த ஜேர்னி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொலம்போ விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்தெந்த பிளேசஸ் நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்றத வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.